வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் வணக்கணும். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெண்டைக்காயை கீழேருந்து மேலே கிளறி விடணும். ஏன்னா அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமும் காய் ஒரே மாதிரி வெந்து முறுமுறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போய் காய் கொஞ்சம் நல்லா மொறுன்னு ஆயிருக்கு. இந்த காயை கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். நல்லா அடி உருவ கீழேருந்து மேலே கிண்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெந்து வணங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்திங்கன்னா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க.